திமுக என்னும் திராவிட கோட்டையின் மீது அவதூறுகளால் கல்லறிபவர்களை சமூக வலைதளங்களின் மூலமாக சாட்டையடி கொடுப்பவர். உலக முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டின் பக்கம் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கொள்கைகளை அடுத்த தலைமுறையிடம் எடுத்துச் செல்ல முயற்சி எடுப்பவர். எல்லாவற்றிற்கும் மேலாக கோவை தேர்தல் பொறுப்பாளராக கழக தொண்டர்களுக்கு மட்டன் பிரியாணி வழங்கியவர். கழக தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் எந்த பணிகள் வழங்கப்பட்டாலும் அதை திறம்பட செய்து முடிப்பவர் மாண்புமிகு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள். இவர் கழக தொழில்நுட்ப அணி செயலாளராக பொறுப்பேற்றது முதல் சமூக வலைதளங்களில் திமுக வைரலாகவே உள்ளது என்பது உண்மை. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி வேகம் எடுத்தது. திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்க பலமாக திகழ்கின்றார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தூத்துக்குடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் கூட பிரபலமான வின்பாஸ்ட் மின்வாகன உற்பத்தி நிறுவனத்தை கொண்டு வந்தார். டெல்டா மாவட்ட இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா, கோவை பகுதி பயன்பெறும் வகையில் பல்வேறு தொழிற்சாலைகள் என தொழில்துறையை மென்மேலும் வளர்த்தெடுப்பதில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பங்கு அளப்பரியது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் பன்னாட்டு முதலீட்டாளர்களுடன் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது என்பது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. தொழில்துறை அமைச்சராக மட்டுமல்லாமல் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினராகவும் அத்தொகுதி மக்களின் மனங்களை வென்று வருபவர்தான் மாண்புமிகு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள். நடந்து முடிந்த மானிய கோரிக்கை மீதான பதில் உரையில் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தொகுதியான திருவெரும்பூரில் 150 ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு சிப்காட் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டத்தில் சுமார் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் மேலும் ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா உருவாக்கப்படும். இந்நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்களுக்கு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதும் ஆல்ரவுண்டராக அரசியல் களத்தில் விளையாடும் மாண்புமிகு அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம்.